ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி வர ஆற்றோட சரிவு பகுதியில் நின்று தண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சான். மேல் பகுதியில் தண்ணீர் குடிக்க ஒரு ஓநாய் வந்துச்சான். ஓநாயை ஆட்டுக்குட்டி பார்க்கவே இல்லையா. ஆனால் ஓநாய் அந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய இரையா ஆக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிதான். ஓநாய் அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட ஏன் இப்படி தண்ணியை கலக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அப்போதான் அந்த ஓநாயை அந்த ஆட்டுக்குட்டி பார்த்துச்சான். பயத்தோட தண்ணீர் குடிக்கிறத நிறுத்திட்டு, நான் எப்படி நீரை கலக்க முடியும், நீங்கள் குடித்த தண்ணீரோட மீதி தானே கீழே வருது அப்படின்னு லேசான குரலில் சொல்லுச்சான். உடனே ஓநாய் பதில் பேசுகிற அளவுக்கு திமிரு வந்துருச்சா உனக்கு? நீ கலக்கலனா உங்கள் அப்பா நான் கலக்கியிருப்பான், உங்கள் அப்பா கலக்கலனா உன் பாட்டை நான் கலக்கியிருப்பான், உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கு பார்த்த அந்த ஆட்டுக்குட்டி மேலே பாஞ்சி அதை கொன்று சாப்பிட்ருச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. எதிரிங்க கிட்ட நியாயம் எடுபடாது. மௌனமாக ஒதுங்கி போகிறதே நல்லது. காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக எப்படி வேணால் பேசுவாங்க. அவங்கக்கிட்டெல்லாம் வாய் பேசாமல் ஒதுங்கி போகிறதே நல்லது. அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு நாள் ரொம்ப பசியில் இருந்த ஒரு ஓநாய் உணவு தேடி போச்சான். அப்படி போகிறப்ப ஒரு மலைக்கு மேலே ஒரு ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சான். உடனே அந்த ஓநாய், முட்டாள் ஆடே, சுவையான புல்லெல்லாம் கீழே இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் மலைக்கு மேலே இருக்கிற காஞ்ச புல்லை தின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆடு, அடடா, என் மேலே எவ்வளோ கரிசனம் உங்களுக்கு, நான் கீழே வந்தா என்னோட பசி அடங்குமா இல்லை உங்களோட பசி அடங்குமான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த ஆடு புத்திசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து நடைய கட்டுச்சான் ஓநாய். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. ஆடு மாதிரி எப்பவுமே புத்திசாலித்தனமாக இருக்கணும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.